பாண்டு சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்மசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சியிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகித்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். முதல் உத்தரவு, சென்னை மாநகர் போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். யாருக்கோ கோர்ட்டில் டைவல்ஸ் கேஸ் கிடக்காமலா? யாருக்குப்பா டைவல்ஸ் கேஸ்? 3 பேர் இருக்காங்க. 3 பேர் குடும்பத்தில் டைவல்ஸ் கேஸ் இருக்கு. ஒன்று நீங்கள் 2, இன்னொரு ஆளு டைவல்ஸ் கேஸ், டைவல்ஸ் வர போய்கிட்டு இருக்கு அப்படி சொல்லாங்களே. யாரு? இன்னொரு ஆள் இருக்கு கோர்ட்டில். உங்களுக்கு எதுவும் தம்பி மறைக்காத, மறைக்காத. நீதிமன்றத்தில் உங்களுக்கு என்ன வழக்கு ஆயிடுது? ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்தாச்சா? டைவல்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிய, சபாஸ். யார் சகோதரி வீட்டு விஷயத்தை கேட்டு வந்தது? யாரு? கால் வந்துட்டோம். உனக்கு அங்கே நெல்லு உன்னை கூப்பிட்றேன். நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. உனக்கு டைவல்ஸ் கேஸா? அதிதீவன் இன்னொரு தரம் கால் பண்ணுவேன். தொட்டேன் நல்லா இல்லை. அப்பா, தில்லை சித்தம்பரமதியா மெம்பரும் நடராஜ பெருமாளை போய் பார்த்துருக்கியா? எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து? சரி, என்ன விஷயமா அங்கே போயிருந்தீங்க? அப்படியா? இன்னும் ஒரு முறை அங்கே போயிட்டு வரணுமாப்பா. குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். இப்போ அந்த பிள்ளையை போய் பார்த்தேன். அவங்களுக்கு இந்த டைவல்ஸ் சரியானது தான். அதை விரைவில் முடித்தா தான் மறுவாழ்வு வந்து தெளிவாக கிடைக்கும். ஆனால் ஒரு பக்கத்தில் உள்ளவங்க சரியான ஒத்துழைப்பு கொடுக்காம மனம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அதை முடித்து தெளிவாக ஓகே பண்ணி தந்தால் போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். ஒரு வீடு சம்மந்தமான ஒரு கேள்வி அங்கே ஓடிக்கிட்டு இருக்க. அது என்ன பிரச்சனை? அப்படி வா. என்னடா போத்தி, நல்லா இருக்கியா? சரிடா. என்னடா வீடு? ஒன்றும் இல்லை, அந்த வீடு உங்களுக்கே வந்து சேரும். தைரியம் மாதிரி இந்த கேஸும் அடிச்சு தரேன், வெத்தியாக்கி தரேன். நல்லா இருக்குமா? நீ சாப்பிட்டு போ. அரைகுறையா பேராப்பா. வாமா, டைவல்ஸ் கேஸ் வா. அப்படி கூடி வந்து உங்கள் இடத்த வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் இது ஏன் இடம் கிடையாது. முருகன் காலன்ட்டு நான் உண்மை தானே கேட்டாங்க. போலையா ஆசிடுவாங்க. ஏம்மா, நீதிமன்றத்தில் கூப்பிட்டு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னால் பேச்சுவார்த்தையில் எழுதி முடிச்சு கொடுன்னு சொன்னாங்களே, நீங்கள் ஏன் ஒத்து போகல? உன் பையன் வேண்டாமுங்க. முடிச்சு கொடுத்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அப்போ உங்களுக்கு நீதி கோர்ட்டுப்படியே வந்துடுது, நல்லதுன்னு முடிவு பாரு. என்னப்பா தம்பி, சுகமாக இருக்கேடா? முடிச்சுடுவோம். 7வது மாதத்துக்கு பிறகு ஒரு வாய்தா இருக்குது. அதில் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏற்பாடு ஆயிரும். காப்பாற்றி தரேன், நல்லா இருக்கு. சாப்பிட்டு போ. கர்மசாமி, இப்போ எனக்கு மனைவி இல்லை, எனக்கு ஒரு துணை வேணும். நீங்கள் நினைத்தா உருவாக்கி தர முடியும் அப்படின்னு 2 பேர் கேட்காயா? 2 பேர் கேட்கான். இன்னொரு ஆள் யாருப்பா? உங்கள் மனைவி என்னாச்சு? நான் அவங்க இப்போ உனக்கே பொண்டாட்டி வேணும். உனக்கே பொண்டாட்டி வேணும். கேட்குற கேள்வியை நன்றாக புரிந்து செய்ய வேண்டும். தங்களுக்கு அப்படியாப்பா? முன்னால் வந்து உட்கார் வா. அப்படின்னு இருக்கா. கால் வந்துட்டு வாடா. காக்கை இனம் போல என்ன வேணும் உனக்கு? நல்ல காலில் விடலையே. குறுக்கு தீர்த்தவழி அடா, உன்னை எல்லாம் பிடிங்கிட்டு ஆண்டி ஆக்கிட்டாங்களேடா தம்பி. உண்மையா? அதனால் இப்போ உனக்கு ஒரு தக்க துணையை தந்து வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதுமா? ஒரு தொழிலை உருவாக்கி நல்லாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. பாப்பா 1 2 3.
2ஆம் தரத்து பொண்ணு தான் கிடைக்கா இருக்குது. என்ன இந்த வைகாசி 30க்குள்ளே உனக்கு வேண்டியவர்கள் மூலமாக நான் ஒரு ஜாதகத்தையும் ஒரு போட்டாவையும் கொண்டு வந்து தாரேன். அதில் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். நானே உனக்கு நடத்தி வைக்கிறேன்டா. வேறு என்ன வேணும்? இந்தா உன் உள்ளத்துக்குள்ளே நான் இருக்கேன். உயர்ந்திருப்பாய் மகனே, வாழ்க. கர்மசாமிக்கு கால் நட்டு வாடா. திருப்பதி மலைகளிலே திகழும் ஸ்ரீனிவாசன், விருப்பமுடல் திகழும் 7 மலைவாசா. இன்னொரு தரம். திருப்பதி மலைகளிலே திருப்பதி எம்பெருமானுக்கு எத்தனை மனைவின்னு தெரியுமா உனக்கு? எத்தனை மனைவி தெரியுமா உங்களுக்கு? தாய் மகாலட்சுமி ஒன்று, பத்மாவதி ஒன்று. அதே மாதிரி உனக்கு இப்போ உன்னுடைய முதல் மனைவி உங்கள்கிட்ட இல்லை. உனக்கு ஒரு பத்மாவதியை தேடி நான் தரணும். ஆனால் தெலுங்கு பேசக்கூடிய பெண்ணாகத்தான் இருக்கா. கட்டிக்கிடுவியாடா? அதுதான் உன்னை நான் திருப்பதி மலையை போய் பார்க்கணும்னு சொன்னது. காலில் விட்டு வா. சென்னைக்குள்ளே இருக்குது, நடத்தி தரேன். நலமுடன் இருப்பாய். உன்னை பார்க்கறதுக்கும் உன்னுடைய உடல்நிலைகளில் எந்த குறைகள் வராமல் இருக்கிறதுக்கும் உண்மையாக இருக்க வச்சு காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கு மகனே. எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷமாக இருக்கலாம். துளசி வந்தாச்சு, சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு என்ன கால் வந்துட்டு வாப்பா. அடுத்து சொத்து சம்பந்தமான வழக்கு யாரோ வச்சுருக்காங்களாம்லா? என்ன வழக்குமா? இன்னும் ரெண்டு பொம்பளைக்கும் வழக்கு இருக்கா? இது என்னது? சரி, ஓகே. உங்களுக்கு இருக்கா? அதானா? இதே வீடு தானா? அதுதான் அவனுக்கு சொன்னா இதாக தான் இருக்கும்னு நினச்சேன். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன். நல்ல உட்கார. நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடல். இவனுடைய மனநிலைகள் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. என்ன, ஒரு நாடு கூட உண்மையாக உறங்காமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நமக்கு எங்கே லைஃப் கிடைக்க போகுது? நம்ம என்னத்தை உயிரோடு இருக்க போகிறோம்னு தாழ்வு மனப்பான்மையில் புலம்பிக்கிட்டு இருக்கு பிள்ளை. நான் கர்மசாமி இருக்கும்போது நீ அப்படி பயப்படாமடா. வாழ வச்சு தரேன். காலில் வந்துட்டு வா. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். மன ஒற்றுமையோடு வாழ வச்சு தரேன். இவனுக்கு புதியதொரு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. அது சென்னை, காஞ்சிபுரம் போன்ற இடத்துல கிடைக்கும். அமைச்சு தரேன். சந்தோஷமா இருங்க. வேற என்னடா வேணும்? கண்ட முடிக்கா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய மனது சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் உனக்கு கட்டுப்பட்டு தாரேன். வாழ வச்சுக்கா. நல்லா இருக்கு. 2 பிள்ளைக்கு அம்மா இல்லை, 2 பிள்ளைக்கு அப்பா இல்லை சாமி. அடுத்த கேள்விக்கு இடம் இல்லை. அதில் ஒரு ஆளை செட் பண்ணிக்காங்க. ஓகே. அவர் எனக்கு நெஞ்சு அந்த சாமிக்கு 15 பவுன் நகை காணுன்னு சொல்லி ஊர்ல இருந்து வந்துருக்காங்க. மாலை போட்டு தனி கொடுத்ததுமே நகை வீடு வந்து சேர்ந்துச்சான். வரத்துருங்க சாமி. அவ்வளோதான். கேள்வி முடிஞ்சு போச்சு. அடுத்து பேசுவோம். பராசக்தியாயிரு. உன் மனக்கவலை தீர்ந்தாச்சு. ஆத்மா சக்தியார். நல்லா இருப்பேன். எந்த ஊருடா தம்பி? ஆமாம் ஆமாம் ஆமாம். பேரையூர்லேருந்து நகையை காணணும்னு சொல்லி வந்தீங்களே, கிடைச்சாச்சா? சரி, சந்தோஷம். மாலையெல்லாம் வச்சுருங்க. இடையில கூப்பிட்றேன் வந்து மாலை போட்டுக்காங்க. சரி, இப்போ என்ன செய்யணும்? மதியம் அன்னதானம் முடிச்சுட்டு போங்க. உட்காருங்க. அதான் அன்னதானம் முடிச்சுட்டு போங்கப்பா. உட்காருங்க. இந்தா மைக்கில் சொல்லிடுங்க. கொடுங்க மைக்கை. ஜோட்டி போயிடுக்காடா. ஏய் குட்டி பேல பரமேஸ்வரா. இருப்பா. பரமேஸ்வரன் எங்க? அந்த அங்கிட்டு பார்த்துக்கோங்க. சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தா பேரையூர் கிராமம் கட்டிவெட்டி. நிறைய எங்கள் ஊரில் வந்து 10 பவுனை காணோம். எங்கள் வீட்டில் வந்த எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னாங்க. வாட்ஸ்அப் மூலியமாற்றி அதை பார்த்ததும் வந்ததும் அங்கேருந்து கண்ணீரோடு வந்தோம். இவர் வந்து நல்லபடியாக மரியாதை பண்ணி மாலை சாமி, அங்கே கருப்பு சாமியை கும்பிட்டு வந்தோம். வந்து இங்கே வந்து தண்ணியில் உட்காரமேவும் அங்கே நல்லா அருவா கிடச்சி இவரை பார்த்ததுமேவும் எங்களுக்கு வீடு வந்து சேர்ந்துச்சு. நிறைய வீட்டு வழியும் ஜன் வழியாக போட்டுட்டாங்க. இந்த வீட்டில் இருந்து ஃபோன் படவும் சந்தோஷமாக வந்து கிளம்புறோம். சாமி நல்லபடியாக நடக்கும்.
அன்னதானம் சாப்பிட்டு போங்க, நல்லா இருங்க. நல்ல பிள்ளைங்க, சந்தோஷம்தான், நல்லா இருங்க, நல்லா இருங்க. கால் வந்துட்டு வரலாம். வீட்டு கேஸ் யாருக்கு? வீடு சம்மந்தமான கேஸு. ஏக்கா உனக்கும் வீட்டில் தான் கேஸ் கிடக்கா? உன் கட்டுமனைக்குள்ளே போனேன் முனீஸ்வர சாமி உள்ளுக்கு வராரு. இந்த எல்லையில் இருக்காரா? எங்க பக்கம் இல்லைங்கம்மா, பீச்சு பக்கம் இருக்காரு. இருக்காரு. அந்த சாமி வணக்கத்துக்குரிய தெய்வமாக உங்கள் வீட்டு பக்கம் சக்தி கொடுக்கு. இப்போ உன்னுடைய வழக்குக்கு என்ன செய்யணும்? என்னுடைய மாமியார் சொத்து என் கணவர் கையெழுத்து போடக்கூடாது, எனக்கு வந்து பாகம் கிடைக்கணும்மா. அது இப்போதைக்கு வில்லங்கத்தில் இருக்குது மகளே. அதனால் அவங்க ரெண்டூருடைய மனதையும் பக்குவப்படுத்தி உன் உரிமையை நான் வாங்கி தரேன், குழப்பம் இல்லாமல் இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை ஒன்று வாங்கி வளர்ப்பனா, எங்கன்னா கிடைக்குமாம்மா? இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்லைம்மா, பொறுமையாக இரு. வைகாசி 30க்கு பின் அதை சந்திக்கலாம். சரிங்கம்மா, எனக்கு வியாபாரத்துக்கு இந்தா வியாபாரம் இந்தா பெருகும், நல்லா கால் வந்துட்டு வாமா. என்ன கேசுடா உனக்கு? வழக்கில் இருக்கா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாமா. உங்கள் வழக்கெல்லாம் முடிவடைந்து வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. 2012 முடிஞ்சிச்சு. ஆமாம், அதுக்கு பிறகு இந்த உரிமைகளை உங்களுக்கு பெற முடியாத இடைஞ்சல்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை என்னென்னு பார்த்து அவங்கள திருப்பி தந்தா போதுமா? சரி, ஒன்றும் கவலைப்படாத, ஒரு வீடு உனக்கு கிடைச்சாச்சு, வாங்கி தந்துட்டேன். சந்தோஷமா இருக்கு. இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா. மர வியாபாரம் பண்ணுறேன், வைசாக்கில் இருக்க பொருள். அது வந்து சனிக்கிழமை வந்து பார்த்துட்டு போன அன்னைக்கு எனக்கு உடனே கன்ஃபார்ம் பண்ணாங்களோ, வரல. அந்த வியாபாரம் முடிச்சு இந்த வாரம் வந்துருமே, ஆனந்தமாக இருக்கும். வரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வரும், சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு கிடைக்கணுங்க. கல்வி காலேஜ் சம்மந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா? வாப்பா, யாருக்கு யா காலேஜ் சம்மந்தமாக கேள்வி? மெல்ல வரணும், அவசரப்படக்கூடாது, படப்படக்கூடாது, நிதானமாக வரணும். தெய்வத்தை தானே கும்பிட வந்திருக்கோம், எதுக்கு ஆத்திரப்படணும்? என்ன படிக்கிறேன்? காலேஜில் அங்கே போய் படிக்க போறியா? தங்கமான பிள்ளைடா, கால் வந்துட்டு வாங்க. தொட்டால் மணக்கும் அங்கே தள்ளிடுமா. இவனை என் பக்கத்தில் வர வைங்கப்பா. கண்ணமுடு, கையக்குறு. 79% இவனுக்கு அங்கே போகக்கூடிய சக்தி இருக்குப்பா. அதனால் அவன் நிச்சயமாக அங்கே போய் படிப்பான், நீண்ட காலம் அங்கேயே இருப்பான், அங்கேயே க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வேலையும் கிடைக்கும். வெற்றி உண்டு. கால் வந்துட்டு வேற என்னப்பா வேணும்? இப்போ ஆரம்பிக்க வேண்டாம்டா, புரியுதா? ஏன் சொல்கிறோம்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. ஆனி மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே உத்திர நட்சத்திரம் முடிந்த பிறகு ஆரம்பிச்சுக்கா. வாடாங்க, மகிழ்ச்சியாக நடக்கும், புகழோடு நடக்கும் அந்த திருமணம். நான் கருப்பசாமி துணைக்கு போவேன், அவனை சந்தோஷமா அனுப்புவேன். வெற்றிவேல் முருகனுக்கு, பாப்பா வீரவேல் முருகனுக்கு. அவன் நண்பன்லாம் எப்படிடா தருவான்? துரோகி இல்லையே. அடுத்த முறை வா, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமிக்கு வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? பாப்பா கால் வந்துட்டு வா. சிந்தனை செய் மனமே. என்னப்பா சினிமா படம் எதுவும் போறியா? என்ன பிரச்சனை இது? இந்த இடம் வாங்கி 20 வருஷம் ஆச்சு. மாமனார் ரிஜிஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டாங்க. இப்போ ரிஜிஸ்ட் பண்ண போய் கேட்டால் மூலப்பத்திரம் தான் தரமாக கிடக்கும். கண்ண மூடு, கிடைக்குமான்னு பார்ப்பேன். ரிஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக செக் பண்ணியா? நீ செக் பண்ணி பார். இதே பத்திரத்தை இன்னொருத்தன் நம்பரை வச்சு கோல்மால் பண்ணி குழப்பம் பண்ணி வச்சுருக்கான். அதனால தான் அது ஸ்டாப்பில் இருக்குது. தலைமை காப்பகம் ஆவணம் இருக்குல்ல, ஆவண காப்பகம் எக்மோரில் இருக்குது. அங்கே போய் இந்த நம்பரை கொடுத்து உன் பத்திரத்தை எடுத்து வந்து நான் ஏற்பாடு பண்ணி தரேன். உன் கேஸை அடித்துருவோம், வீட்டு பிரச்சனையை தீர்த்துருவோம். அப்படி யாரும் எதிர்க்க முடியாது. அந்த இடத்துல வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். நீயா இந்த பத்திரத்தை நீ வாங்கிட்டு வந்த பிறகு பாரு, நான் கூட இருக்கேன். நல்லா இருக்கு. உடனடியாக செய், நாளைக்கே தொடங்கிக்கொள். கர்மசாமிக்கு 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 வெளிநாடு சம்பந்தமாக தொழில் எதிர்ப்பு ஏற்பாடு யாருப்பா? வாடா தம்பி வா.
என்னடா வெளிநாட்டில் என்னடா பிரச்சனை? என்ன மெட்ராஸ்லேருந்து பண்ணுறியா? என்னத்தை ஏற்றுத, என்னத்தை இறக்குத? எக்ஸ்போர்ட் என்னடா அது? சிலிக்கா குவார்ட்ஸ் கல் சிப்பு தயாரிக்கிற கல். ஓ, இப்போ தொழிலுக்கு பணம் தேவை, இடம் வைக்கணும், ஒரு இடம் காலில் வந்துட்டு வா. கடன் பிரச்சனை. என்னடா அவன் பக்கத்தில் நேபாளிகள் யாரும் இருக்காங்களா? நேபாள் யார் அது? வந்து டொபாக்கோ பிஸ்னஸ். உனக்கு அவன் உதவி செய்வானே, கொஞ்சம் அவங்க கூட உனக்கு கொஞ்சம் பணம்லாம் கொஞ்சம் ஓகே ஆயிருக்க. ஆமாம். கால் வந்துட்டு வா. ஏங்க வா, உனக்கு தொழிலை ஓங்காரமாக நடத்தித்தரேன். உன் கடன் தீர்ந்துடும், புரியுதா? சொந்தமாக வீடு ஒன்று வாங்கி தரேன். அடி ஜம்முனிரு. வேறு என்ன வேணும்? வீடு ஏலத்தில் போயிட்டேன், வீடு இல்லாமல் மாற்றி தரேன். தைரியமாரு, சொந்தமாக தாரம்னு சொல்லிட்டேன். ஏன் மீன் குழம்புகிறாய்? தைரியமாரு, 3:30 நீ பார்ப்போ. கர்மசாமிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் தகுந்தமாக யாரோ திருமணம் தகுந்தமாக ஒருத்தர் கேட்டு வந்திருக்காங்க. யாருப்பா? சென்னை. யாருக்குப்பா? நான் ஒரு பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்குறேனே. அண்ணா வாங்கண்ணே. வணக்கண்ணே. யாருக்குண்ணே? பொம்பளை பிள்ளைக்கு. வா, சந்தோஷமா வா, தங்கமா வா, தங்கமா வா. கால் வந்துட்டு வா. எந்த ஊர்? ஆவடி. எடுப்பாய் காவடி. கால் வந்துட்டு வா. முருகனுக்கு அண்ணன் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொன்ன பிறகு தான் நீங்கள் உட்காரணும். வடபடையில் முருகனை பார்த்தீங்களா? இப்போ பார்க்கல, அவங்க நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். எவ்வளோ நாள் இருக்கும்? 6 மாதம். சரி, கால் வந்துட்டு வா. ஏன் சொன்னோம்னா மயில் வாகனத்தோடு வாராரு. இது என்னன்னு நான் கேட்கணும். அதுக்குரிய ஒரு விளக்கம் இருக்குது. சொன்னாலும் குற்றமண்டா. உழைச்சி ஓடா இழைச்சி போயிட்டிய. பிள்ளைகிட்ட கல்யாணத்தை பற்றி கேட்டியாப்பா நீ? என்ன சொல்லுதா? யாரு சொன்னால் வருத்தப்படுவீங்களா? உன் பிள்ளைக்கு இருதார யோகம் இருக்குது, புரியுதா உனக்கு? அதனால் சித்திரையில் முடியாத பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, வருத்தப்படாண்டாம். அப்படியா? சரி. ஆடி அமாவாசைக்கு உட்பட வரன் இதுதான் என்று நான் நிர்ணயம் பண்ணி தரேன். வீண் குழப்பம் இல்லாமல் வெற்றியாக நடத்தி தரேன். பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? கற்பனாச்சியார்னு வை. அதுக்கு எனக்கு பதில் இல்லை. ஒரு பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும். வா, பக்கத்தில் வா. கற்பகம்னு பேர் வச்சுக்காப்பா. வெற்றிகரமாக இருக்கும், ஆனந்தமாக இருப்பேன், செல்வமாக இருப்பேன். இந்தா காசு பணம் வச்சுக்கா, புண்ணியமாக இரு. ஆம்பளை பையன் திருமணம் கால் வந்துட்டு வரலாம். மகனே அருகினில் இருப்பாயடா. பக்கத்தில் ஒரு பையன் எங்கே இருக்கான்? நல்லதான் போச்சு. யார் வாரா? ஒரு சன்னியாசி வராரு. சித்தர் சமாதிகள் எங்கேயும் போய் கும்பிட்டுருக்கீங்களா? எங்கே? மகா. ஏன் கேட்டோம்னா ஒரு யோகி உன் கூட வராரு, அதனால தான் அதை கேட்டேன். நீ ஒரு புண்ணிய ஆத்மா. உன் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்திருந்தா போதுங்களா? ஆவணி மாதத்தில் வெற்றி ஆயிரும். போய்ட்டு வா. நல்லா நிறைய தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கொள் மகனே, ஆனந்தம் அடைவாய். கால் வந்துட்டு வாப்பா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா. பாருங்க, உன் பையனுக்கு ஒருத்தருக்கு முதல்ல ஒரு மறுமண வாழ்வை கொண்டு வந்துடுவோம். ஆனால் அவன் யார்கிட்டையும் இப்போ கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கானே, அது யார்? அது கால் வந்துட்டு வா. எப்போ அவனே ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையும் விதியும் இருக்குது. அப்படி வந்தாலும் அதை நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிடுவோம். சந்தோஷமாக வாழ வைக்க 3 மாதம் பொறுமையாக இருக்குது. இதெல்லாம் வெற்றியாக நடக்கும். சரி, அதெல்லாம் மாற்றிடுவோம். தைரியமாக இருக்கும். எஸ் எஸ் எஸ். கர்மசாமிக்கு 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 பாண்டிச்சேரி தெரியும் எனக்கு. நீங்களும் அரவரான்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். சென்னையெல்லாம் போய் இருங்க, வரேன். ஏக்கா பாண்டிச்சேரியா? எந்த இடம்? ஒன்று 2 3 4 5 6 நடுவில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கா தானே? கால் வந்துட்டு வா. நீ தான்
அம்மா பாண்டிச்சேரியை தவிர பாண்டிச்சேரி டிங் டிங். என்னப்பா உங்கள் தெருவில் ஒரு அம்மன் கோயில் இருக்கோ? சின்ன கோபுரம் தெரியுது, அது என்னது? சின்ன கோபுரம் என்ன கோயில் அது? அதுலேருந்து பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக கிடக்கும், கடல்லாம் தெரிஞ்சிருமோ? ஓகே, ஏரி தண்ணி கிடக்காதான் பார்த்தேன். பக்கத்தில் வேணே உனக்கு தானே இன்னொரு தடவை காலம் வந்துட்டாங்க. நல்ல குளுமையாக இருக்குது தண்ணி, நல்லா வந்து பண்ணி தெரியும் உங்களுக்குலாம். என்னப்பா வேணும் உங்களுக்கு? அக்காவா என்ன வேணும்? கண்ணை மூடுங்க பார்ப்போம். கண்ணை மூடிக்கா, சிக்குன்னு மூடு, சிக்குன்னு மூடு, அப்படி சிக்குன்னு மூடு. அங்கங்கே கேஸ் வாயு வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி நெஞ்சு அடைக்கா அப்படி முதுகுல ரொம்ப கஷ்டப்படுதா. இதுக்கெல்லாம் ஒருத்தன் செய்வனை வச்சாயா வரணும். ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க? வீட்டுக்கு உள்ள உங்களுக்கு தூக்கம் வராத அளவுக்கு ஏதோ ஒன்று நடக்கிறத மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆவி நடக்கு, அதை நான் மாற்றி தந்துடுறேன். கால் ஓட்டு இதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? பாண்டிச்சேரியிலேருந்து. ஓம் இந்தா என்னை 3 முறை பார்க்கவா. வீட்டில் கடன்களை தீர்த்து தந்துடுறேன், உங்களுக்கு தொழிலில் ஓட்டி தந்துடுறேன், இருக்கிற தீய சக்தியை விலைக்கு தந்துடுறேன், உன் உடல்நிலைக்கு எந்த பங்கமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். பக்கத்தில் ஒரு ஜவுளி கடை இருக்கா? கிடக்க துணியெல்லாம் கிடக்கு. 1 2 3 4. அந்த கோடிக்குள்ளே போனேன், அந்த பக்கம் அது கூட ஒரு சின்ன கோடி கிடக்க, அதில் அந்த பக்கம் போயிட்டா ஒரு கோயில் வந்துடும். என்னம்மா அதான் உங்கள் வீடு. அங்கே இருக்க அம்மன் கோயிலில் நல்லா கும்பிட்டுக்கா, என்னை நினச்சி பார்த்துக்கா. போய் என் படத்தெல்லாம் வாங்கிட்டு வா. ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துவாங்க. ஓடு ஒரு செட்டுன்னு சொல்லி தருவாங்க. போட்டா கடையில் ஒரு செட்டுன்னு சொல்லு. வானே காலைல விட்டு வானே என்ன வாங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். எதுக்கு நீ வந்து இந்த பாட்டை பிடிக்க? முருகப்பெருமான் நம்ம வீட்டுக்குள்ளே வராரா? என்ன காரணம்? வேலை வச்சு கும்பிடுவீங்களா? கால் வந்துட்டாங்க. ஒன்று ஆசைப்பட்டான் போகல, அப்போ என்ன செய்யுமா? எப்போ நம்ம நாட்டில் அயோத்தியில் எம்பெருமான் ராமனுக்கு கோயில் கட்டிட்டாங்களே, நீ போய் பார்க்க வேண்டாமா? ஆசைப்பட்ட போக முடியலை. உன்னை நான் கர்ப்பசாமி போய் கும்பிட வச்சுட்டு வரேன் எங்கள் அப்பனை. என்ன கால் வந்துட்டு வா, சம்முன்னு போய்ட்டு வருவோம்ப்பா. அவன் ஆசைப்பட்டான்ல, செய்யண்டாமா நம்ம. என்னடா இப்போ உன் பையனுக்கு நான் திருமணத்தை முடித்து வைக்கணும். சில இடத்துல பணத்தை ஏமாந்து இழந்து நிற்கிற, அதையும் வெற்றியாக்கணும். இருக்கக்கூடிய தொழிலில் தடை இல்லாமல் நடத்தி தரணும். ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பொம்பளைக்கு குழப்பம் வருங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி வழி நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. இந்தாப்பா உன் எண்ணமெல்லாம் நிறைவேறியாச்சு, கல்யாணமும் நடந்தாச்சு, என் அப்பா ஸ்ரீ ராமனையும் நீ பார்த்தாச்சு. உனக்கு பணங்கள் வந்து சேரும். ஒரு வாரம் கேட்டுக்கா. எனக்கு வந்து பையன் வந்து வேலை இல்லைன்னா, உடம்பு சரியில்லாமல் வேலை இல்லை, வேலை செய்யலாமா இல்லை தொழில் பண்ணலாம்? அவன் தொழில் பார்க்க வேண்டும். அவனை வெற்றியாக்கி தாரேன். தைரியமாக நடக்கும், சந்தோஷமாக இருப்பான். சாப்பாடை முடிக்காமல் நீ போனேன்னு வச்சுக்கா, உன் கூட நான் சண்டை போடுவேன். கண்டிப்பாக. அக்காவா, என் செல்ல அக்கா இல்லை நீ வா, கொஞ்சம் வண்டி தாடா தம்பி. பிடிக்க மகன் எங்கே இருக்கான்? எந்த ஊரில்? லவ் பண்ணுறானா? கேட்டியாக்கா? கால் வந்துட்டு வா. தம்பி அடிக்கடி நாகப்பட்டினம் போகிறான்னு எதுக்குக்கா? அப்படியா? அவன் கொஞ்சம் நாகப்பட்டினம் போகிறான். பொண்டாட்டி புள்ள ஒரு பக்கம் இருந்தாலும் புரியுதா,
அதனால் அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தரேன், அவன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். கல்யாணம் யாருக்கு முடிக்கணும்? கல்யாணம் யாருக்கும் முடிக்கல. ம் அவன் தான் நல்லா இருக்கணும், அவன் அப்படியே மறக்கணும். கண்ணை முடிக்கா கொஞ்சம். உனக்கு கொஞ்சம் அறிவு குறை. கால் வந்துட்டு வா. உன்னை நான் பேசக்கூடாது, ஆனாலும் பேசிடுவேன். என்ன பேசக்கூடாது, பேசிடுவோம். மகனை பற்றி கேட்க வந்திருக்கான்னு சொன்னோன்னு நீ வந்துட்ட. அவன் பொண்டாட்டியை கூட்டு வா, அவனை கொஞ்சம் திருத்துதேன். இப்படி இந்த வெற்றி உண்டு. அதே பாண்டிச்சேரி எல்லை. ஆமாம், தொழில் பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில் தம்பி? ஆ, டீ கடை. நீ பின்னால புரியலை. என்ன என்ன வியாபாரம்னே? மீன் வியாபாரம். உனக்கு மரவாடியா? மரம் சாமியில் சம்பந்தமாக. மீன் மூலம் துள்ளட்டும், உன்னையும் துள்ள பயிர். இவன் மேலையா கேட்டு பார்ப்போம். தம்பி ஒரு உண்மையை சொல்லணும்ப்பா. என்ன யாராவது உன் மேலே கேஸ் போட்டிருந்தாங்களா? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? பக்கத்தில் ஒரு 1.5 வருஷமா இல்லை சொன்னால் வருத்தப்பட மாட்டேன். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வர்றது மாதிரி ஒரு சின்ன குழப்பம் இருக்குடா. அதனால தான் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். வார்த்தையை அடக்கி பேசிக்கா, நட்பை குறைச்சிக்கா. இப்போ உன்னுடைய தொழிலில் கொஞ்சம் மன ஈடுபாடுகள் குறைவு, பண கஷ்டங்கள் இருக்குது, வியாபாரம் சரியான நிலைகளில் இல்லை. புரியுதா? இதை வெற்றியாக்கி தரேன். கடல் சம்பந்தமான தொழிலில் உனக்கு ஈடுபாடு கிடைக்கும், அதில் வெற்றி அடைவாய். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா சொல்லுதை கேட்டு சூதானமாக இருந்துக்காப்பா, மாற்றி தரேன். 3 மாத கால அவகாசம், வெற்றி உண்டு. சந்தோஷம். நீ கால் வந்துட்டு வா. மலர் கொடுத்தேன், கைகூலுங்க வளையலிட்டேன். நல்ல பாட்டா? பிடிச்சிருக்கா உனக்கு? சேட்டை எல்லா பேரும் பணம் தான் செய்வான். என்னடா தம்பி, கால் வந்துட்டு வா. மங்கை எந்தன் ராசாத்திக்கு நாரி. இல்லை, இந்த 2 தொழிலுமே நீ பார்க்குறதுல எனக்கு மகிழ்ச்சி. இந்த மரம் சொந்தமாக நீ கொஞ்சம் அப்படி ஒவ்வொருத்தரையாக பேசி பேசி மாற்றி விடுறது மாதிரி உள்ள நிலைமை இருக்குது. அதை உனக்கு கூடுதலாக கொஞ்சம் நடத்துறதுக்கு வெற்றியாக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? சந்தோஷமாக்கி தரேன். உன் மேலே தப்பு இருக்குன்னு அவங்க சொல்லுதாங்களே, நான் என்ன செய்கிறதுப்பா சொல்லு. என்ன தப்புன்னு உனக்கு தெரியலை. உன்னை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தப்பு இருக்குது. புரியுதா? நான் படித்த பாட்டுக்குள்ளே அதில் அர்த்தமும் இருக்குது. இந்தா வெற்றியாகிக்கா, நல்லாரு, எந்த குறையில்லாமல் காப்பாற்றி தரேன். 3 மாதத்தில் உனக்கு நிறைய தொழில் லாபமும் நிம்மதியும் கிடச்சிடும். போய்ட்டு புண்ணியம் மாறடா மகனே. சாப்பிடாம போயிடாடா தம்பி, சாப்பிட்டு போ. ஓகே. திருச்சி மாநகர், திருச்சி. அடுத்து அழைக்கிறேன் அண்ணா. நீங்கள் பாண்டிச்சேரி தானே? கால் வந்துட்டு வாங்க. அடுத்து திருச்சி வந்து நில்லுங்க, கால் வந்துடலாம். 7 நம்பர் காட்டுதுல்ல, யாருக்கு வருது? 7. அப்படியா? கேட்டுவோம். இன்னொரு 7 நாட்கள் அவகாசம் இருக்குது கிரகங்கள் மாறதுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை தேடி வந்தது நான் புண்ணியம்னு நினைப்பேன். 7 நாட்கள் கழிஞ்சால் எல்லாமே நல்லா நடக்கும். வேறு என்ன வேணும்? என்ன சாமி அது? கண்ணை மூடுங்க பார்ப்போம். இருக்குங்கிறது உண்மைதான், ஆனால் வெளிப்படையாக துறக்கலையே. அது மந்திரத்தால் கட்டப்பட்டிருக்கு, அதனால வரல. வர வைக்கிறேன். 7 நாள் கழிச்சு நீ பாரு. 7 நாட்கள் கழிச்சு வா, அசத்துவோம். போய்ட்டு வா, புண்ணியம் அடைவாய். நல்லா இருக்கு. திருச்சி மாநகர். தன்னுடைய பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். திருச்சி தொட்டியம் பகுதியாக உங்களுக்கு? மணச்சேரி, மணச்சநல்லூர். உங்கள் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக பொல்லாத கடனும் மனவேதனையுமாய் உபாதையுமாய் இருக்குது. இதிலிருந்து நம்ம கனவு கண்டு மீள முடியுமா? எந்த சக்தியை வச்சு நம்ம இதிலிருந்து காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலை உனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே தெய்வம்னு இருந்தால் நம்மளை காப்பாற்றிடும். நாம் சில நம்பிக்கைகளில் வீணாயிடக்கூடாது
ஆனால் இன்னும் நமக்கு ஒரு உறுதியான முடிவு கிடைக்கல அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. நீ மட்டும்தான், நீங்கள்லாம் இருங்க.